வகையில் இப்போ இவங்க எங்களோட வீடு தேடி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்திருக்காங்க. ஸோ ஏன் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் இவங்களோட டீப்பாக கதைக்கலாம். ரைட், என்ன நடந்தது? சுனாமியா சூறாவளியா? சுனாமியா இல்லை ரெண்டும் சேர்ந்தா? ரெண்டும் சேர்ந்தான் வந்திருக்கு. ரைட்டா. எங்கே பர்டிகுலர் தலா வேணும் அவன் வியாபாரம் போய்கொண்டிருந்தோம். ஓகே. போய்கொண்டிருக்கும் போது 2 ஆணுடம்பால் ரத்தம் ஊற்றப்படுது. 2 ஆணுடம்பால் வந்து ரத்தம் ஊற்றப்படுது. அப்போ என்ன அதான் மீன் அரைவாசி வித்தாப்ப. சரி, இப்போ சொல்லிக்காங்க நான் இந்த தினம் தேட்டருக்குள்ளே போகக்குள்ள சொன்னேன், இதான் பிரச்சனை, எனக்கு டாக்டர் தீருங்க, இல்லைன்னா நான் நஞ்சு குப்பியோட தேட்டருக்கு வந்து படுக்க. நஞ்சு குப்பியோட ஏலாது, தாங்க ஏலாது. பார்க்குறாங்க, பார்த்துக்கொள்ளலாம், தாங்க ஏலாது. இப்போ பொம்பளை பிள்ளையில பெற்றா வளர்க்கணும், கொள்ளணும், பாதுகாப்பாக பார்க்கணும், சீதனம் கொடுக்கணும், அதெல்லாம் நோமல் தான். ஆனாலுமே இப்போ எங்களோட ஒரு செல்பேச்சை மீறி வந்து நடக்கக்கூடிய காரியங்களுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் அவையிலையும் விட்டு பிடிக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைகள்ன்ற வகையில் ஒரு யோசனை இருந்தாலும், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். 1 மாதம் 1.5 மாதம் விட்டு பிடிச்சினாங்க. என்ன செஞ்சு 2 மாதம் அவையே தலைமுறைவாக தான் இருந்தாங்க. பிறகு அவர் ஒரு டேட்டை போட்டு தருவார் வெட்டுறதுக்கு. அப்போ இந்த ஆணோடம்ப தான் வெட்ட போகிறோம். எனக்கு வந்து எல்லா இடமும் பீசி தான் தெரியும், பார்த்தேன். அங்கேயும் பீசி தான், இந்த ஆணோடம்புலையும் பீசி தான், ஆணோடம்புலையும் பீசி தான். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தவறை செஞ்சுட்டு வேற நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு டைம்லேயும் நாங்கள் செய்கிற தவறுன்றதை உணர மாட்டாங்க. ரெண்டே கூட பாருங்கோ, இந்த தினம் போய் அப்படி ஆப்ரேஷனில் என்ன தவறுகள் நடந்தால் நீங்கள் 2 சடலத்தை நீங்கள் எடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லாவியை காண்ட வீட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்துட்டு எங்களோட வீட்டை ஸ்லாப் வந்துட்டு கான்க்ரீட் போட்டு வந்துருக்காங்க. இப்போ காலையிலேருந்தே வந்து சரியான மாதிரிக்கு வேலை. காலையில் வந்துட்டு 5:30 கிளம்பி இவ்வளோ டைமும் வந்துட்டு நாங்கள் மேலே தான் ஏறி நின்று நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி கான்க்ரீட் வந்துட்டு போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மதியம் போல் லைக் ஒரு 12 மணி போல் வந்து எங்களோட எது வந்து சொன்னான்னு இப்படி நீங்கள் வீடியோ எடுத்துனீங்களான்னா பர்டிகுலரில் இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், நான் பர்டிகுலரில் வீடியோ எடுத்தோன்னா கட்டாயம் திருப்பி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நான் யார்ப்பா தேடி வந்தது அப்படின்னு சொல்ல ஃபேமிலியாக வந்திருக்காங்கன்னு சொல்ல. அப்போ நான் சொன்னேன் உள்ளுக்கு வர சொல்ல அப்படின்ட்டு. வர சொன்னால் கவிதாஸ் பார்த்துட்டு வந்து சொல்லிச்சுது, அண்ணா இது வந்து அந்த எங்கள் தலாவை அந்த முன்னாள் போராளி என்னாண்டு. அப்போ நான் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லையே, நாங்கள் அவருக்கு தான் நல்லா செஞ்சிட்டோம் ஹெல்ப்னு சொல்ல. சரி, என்ன இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டை வந்திருக்கிற உதவிக்கோ என்னவோ ஆளை உள்ளுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா அண்ணா அண்ட் வந்துட்டு அக்கா அப்புறம் வந்துட்டு பிள்ளையும் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து 3 பேரும் வந்திருந்தால் நான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியுமே கேட்கக்கூட டைம் இல்லை. என்னென்னு சொன்னால் அப்போ நாங்கள் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் வந்துட்டு லேபர்ஸை வச்சு செய்கிறபடியாக இப்போ அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், ஒரு வெற்றில குரு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு மெட்டீரியல் வந்துட்டு குறைவாக நடக்கண்டு போயிட்டு வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் தான் செய்யணும். ஸோ அது சம்மந்தமாக வந்துட்டு நேற்று இரவு படுக்கும்போது 2 மணி, விடிய வந்துட்டு 5:30 கிளம்பிட்டேன். இப்படியே வந்துட்டு போய்கொண்டிருக்க. இதுக்கிடையில் இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ வந்தால் நான் வந்து சொன்னேன்னா, நீங்கள் வந்தது சந்தோஷம், அது எதுக்காகவும் இருக்கலாம், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது சந்தோஷம், அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் இருங்கோ, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை சாப்பிடல அப்படின்னு சொல்லவே வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு அதே சாப்பாடே வந்து எடுத்து கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. இப்போவும் வந்துட்டு வேலை போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் நான் பார்த்தேன் வந்து லேட் பண்ணினா இவங்களுக்கான பஸ் வந்துட்டு போயிடும். உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கு எனக்கு வீடியோ செய்கிறதுக்கான டைமே இல்லை. நான் கவிதாசு கூட சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு கூட போகலாது, இன்றைக்கு வீட்டு வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு இப்படியான சுச்சுவேஷனில் இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அப்படின்றப்போ வந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன், வீடு தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் மறுபடியும் பாருங்க, நீங்கள் போங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பேன். சேம் டைம் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அப்போ புதுசாக வரவங்களுக்கே செய்ய மாட்டேன், அப்போ செஞ்சவங்களுக்கு திருப்தியாக செய்வியான்னு கேட்டால்
இவங்களோட நிலைமை வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் நேரில் வந்து போயிட்டு பார்த்தேன் நான். ஸோ அதால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணினான். இவங்கள நீங்களுமே எல்லோரும் பார்த்துருப்பீங்க அண்ட் வந்துட்டு உங்களுக்குமே நல்லா தெரியுமென்ற அடிப்படையில் நான் இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ செய்வோம்னு சொல்லி வந்துட்டு கூட்டி கொண்டு வந்தான். கண்டிப்பாக எனக்குமே தெரியாது இவங்களுக்குள்ளாக என்ன நடந்தது. இந்த ஒரு 1 இயர் பீரியடில் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமாண்ணா நான் உங்களை சந்திச்சேன். ஐயா அப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன்றது வந்து எனக்குமே தெரியாது, நானுமே போகலை. ஸோ கதைக்கலாம் என்ன நிலைமை வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தா எங்களோட வீட்டை வச்சு வீடியோ செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த கான்கிரீட் மிக்சர் குலைக்கிற வழியாக சவுண்ட் கேட்கும். சேம் டைம் வந்துட்டு பக்கத்து கோயில் திருவிழா அப்போ வந்துட்டு ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் வச்சு கதைக்க முடியாது. அப்போ நான் மெல்லாவிட்ட சொன்னேன், மெல்லாவி வீட்டு திறப்பேருக்கா தான் ஒரு வீடியோ வந்து செய்ய போகிறோன்னு சொல்லி போட்டு அதில் வந்து கேட்கவே மெல்லாவி கேட்டு எங்கள் தம்பியை காணலைன்னு சொல்லி. ஏன்னா காரணம் வந்து மேலே இருந்ததால் பயங்கரமாக வந்துட்டு கருத்து நித்திரையும் இல்லாமல் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மொழி போட்டு வர வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. அப்போ வந்து நக்கலாக கேட்டால் எங்கள் தம்பியை காணலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், நீ கதையை விட்டுட்டு டக்குன்னு திறப்பை தான் நான் டக்குன்னு இதை முடிச்சுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க எங்களோட வீடு தேடி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்திருக்காங்க. ஸோ ஏன் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நாங்கள் இவங்களோட டீப்பாக கதைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து அண்ணாவோடைய மக்காவோடையும் கதைப்போம். சரி தானே? 2 பேருக்கும் வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பற்றி தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். 1 வருஷத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் மொத்தமாக வந்திருக்கமே கிடக்கும் உங்களை பார்த்தா. ஆமாம், ரைட். அப்போ அண்ட் வந்துட்டு ஒரு சில சோகங்களும் போயிருக்குது உங்களோட லைஃபுக்குள்ளால். ஏன்னா ஆமாம், ஓகே. அதை நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னால் அண்ணா நடந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகும்போது வந்து நல்லா இருந்தவர். அப்போயுமே வந்து வருத்தங்கள் இருந்தது தான். உடம்பு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு காட்டி நாங்கள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து காயம். அண்ணா ஒரு முன்னாள் போராளியும் கூட. சில வேளை இந்த இவற்றை வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், அண்ணா வந்து நான் வெற்றிக்குள்ள அனுஷன் பிட்டனி கேட்கல வந்துட்டு என்னையை தேடி வந்தவர். அப்போ என்னையை தேடி வந்து இவற்றை காயங்களை பார்த்துட்டு இவரை நான் தேடி போயிட்டு இவர் கேட்ட உதவிகள் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் அடுத்த நாளே செஞ்சு கொடுத்தாங்க. 2வது நாளே வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் வீடு வந்துட்டு உறுதி அடைய வச்சுருந்தவர். அப்போ அதில் ஒரு 4 லட்சமோ 5 லட்சம் வீடு உறுதி அடைய எடுத்து கொடுத்தாங்க. அதே போல் வந்துட்டு அண்ணாண்ட தொழிலுக்காண்டி ஒரு புதுசாக ஒரு பைக் கொண்டு எடுத்து கொடுத்து அண்ணாக்கு இருந்த ஒரு சிறிய கடனும் வந்துட்டு கட்டி கொடுத்து கையில் கொஞ்சம் செலவுக்கும் காசு கொடுத்துட்டு வந்து நாங்கள். ஸோ இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி. நாங்கள் திரும்பவும் ஒருக்கா போயிட்டு அப்டேட் பண்ணும்போது நான் நல்லா இருக்கிறேன், வேலையெல்லாம் செய்கிறேன், என் லைஃப் நல்லா போய் கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவர். இப்போ சடனாக வந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு தான். அதை நான் எப்படி அவதானித்தேன் அப்படின்னு சொன்னால் அண்ணா வரும்போது உடம்பில் வந்துட்டு இல்லாத மாதிரிக்கு ஒரு அந்த என்ன ஹெதட்டர்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த வைக்கிறது, அது இந்த யூரின் பைப் வந்து வச்சுருக்காங்க. சரி தானே? அப்போ அதை பார்த்தது கொஞ்சம் கவலையாக போயிட்டுது. ஓகே, இவ்வளோ தூரம் கழித்து இவ்வளோ தூரம் தாண்டி மனவேதனையோடு வரும்போது என்னென்ன அவங்களுக்கு ஆல்ரெடி உதவி செஞ்சது, இப்போ நீங்களே திரும்ப வந்தால் மற்றவங்கள நாங்கள் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்பி அனுப்ப முடியாமல் போயிட்டேன்னு சொன்னால் அந்த பைப்பை பார்த்தோன்னே கவலையாக போயிட்டுது. சரி, இருத்தி நாங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்போம்ன்றதான் இந்த ஒரு வீடியோட நோக்கம். சரி தானே? அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உங்களோட தேவைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு நாங்கள் தானே, உங்களோட லைஃப் வந்து நல்ல மாதிரி போய் கொண்டு வந்தது தானே? ரைட். என்ன நடந்தது? சுனாமியா சூறாவளியா? சுனாமியா இல்லை ரெண்டும் சேர்ந்தா? ரெண்டும் சேர்ந்தா வந்திருக்கு. ரைட்டா. எங்கே பர்டிகுலர் தலா வேணும் வெற்றிகளோ தலவாய் ஒன்றா கூட வீதி தலவாய். ஓகே. எப்போ ரெண்டும் சேர்ந்து அடித்தது உங்களுக்கு? எத்தனை மாதம்? 9ஆம் மாதம், போன வருஷம் 9ஆம் மாதம் சூறாவளி. நான் அப்போ வியாபாரத்துக்கு போய் கொண்டிருந்தேன். வியாபாரத்துக்கு போய் நீங்கள் தந்த அதே பைக்கை பயன்படுத்தி ஓகே அவன் வியாபாரம் போய் கொண்டிருந்தேன். ஓகே. போய் கொண்டிருக்கும் போது 2 ஆண் உடம்பால் ரத்தம் ஊற்றுப்படுது. 2 ஆண் உடம்பால் வந்து ரத்தம் ஊற்றுப்படுது. அப்போ என்ன அதான் மீன் அரைவாசி வித்தாப்ப போல. ஓ, அரைவாசி வித்திரிக்க அரைவாசி விற்கல, கீரி மீன் எடுத்து போனா. அப்போ உடனே ஆம்புலன்ஸை பிடிச்சி ஆக்கள் தான் ஏற்றினாரு. அப்போ பைக்கெல்லாம் பைக்கெல்லாம் கொண்டு தந்தாங்க. பைக்கெல்லாம் நீங்கள் அதே ஸ்பாட்லேயே விட்டுட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இப்போ அப்படி வந்துட்டு கொண்டு போய் டவுனுக்கு கொண்டு போனேன். என்னென்று கேட்ட அளவில் உள்ளுக்கு சவு உள்ள சவு வேண்டி சொல்லி வெட்டினாங்க. 10ஆம் மாதம் 25ஆம் தேதி ஒருக்கா வெட்டினாங்க. பிறகு 2ஆம் மாதம்
இல்லை 12ஆம் மாதம் 7ஆம் தேதி ஒன்று வட்டி நாங்கள் திரும்பவும் 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி பிறகு 12 முடிய 2ஆம் மாதம் வட்டி நாங்கள் இந்த வருஷம் இந்த 5ஆம் இந்த மாதத்தில் வட்டி இருக்கு. என்ன வெட்டுறாங்க? உள்ளுக்கு சவ்வு அளந்து அந்த தண்ணி குடிக்கிற நேரம் தண்ணி அளவு என்ன செய்தன்னு சொன்னால் உள்ளுக்கு தான் நிற்கி வெளியில் வாரல. இதுக்குள்ளேயே தங்கிட்டு நிற்கி வெளியில் வாரல. வராத காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சவ் அடைக்குதாண்டி சொல்லாங்க. சொல்லி எல்லாம் இது பண்ணி பட்டி வட்டி தான். இப்போ ஒரே டைமில் கிளியர் பண்ணலாதா? அப்படி கிளியர் பண்ணல ஃபைல் இருக்கு பண்ணணும்னா காட்டுவேன் நான். ஆதாரம் எல்லாம் இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் முழுதுமே இருக்கு. இப்போ சொல்லிக்காங்க நான் இந்த தினம் தேட்டருக்குள்ளே போகக்குள்ள சொன்னேன். இதுதான் பிரச்சனை எனக்கு டாக்டர் தீருங்க, இல்லைன்னா நான் நஞ்சு குப்பியோட தேட்டருக்கு வந்து படுக்க போகிறேன். நஞ்சு குப்பியோட ஏலாது, தாங்க ஏலாது. பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளலாம், தாங்க ஏலாது. அந்த ஜூபியும் பலிக்குள்ளால் என்ன தேட்டருக்குள்ள என்ன வயிற்றுல வெட்டுறாங்க இல்லாட்டி ஆணோடம்பெல்லாம் வெட்டுறாங்க எல்லாம் அதுக்குள்ளெல்லாம் பட்டி வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த தரம் சொன்னேன். அப்போ சரி பெரிய ஆப்ரேஷன் வெட்டி செய்வோம். அந்த உள்ளுக்குரிய சுருப்பி வீங்கிட்டான். அப்போ அதை வெட்டி செய்வோம்னு சொல்லி தான் இருக்காங்க. அப்போ அந்த 9ஆம் மாதத்துலேருந்து எனக்கு 2 உறவுகள் புலம்பெய தேசத்தில் இருக்கிற 2 உறவுகள் தான் வீரியை பார்த்திருப்பாங்க. அம்மா அப்பா பார்த்திருப்பாங்க, ஐயா பார்த்திருப்பார், கணவர் பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் ஃபோனில் அவங்களோட கதைச்சில் நான். ஆனால் இப்போ நான் நேரடியாக வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நான் வீட்டில் இருந்து சொல்கிறது பொய்யா இருக்கலாம், மாற்றங்கள் பொய்யா இருக்கலாம். ஆனால் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் விளையிறேன். அது சில அவையே நம்ப மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. சொல்கிறது வந்து உங்களுக்கு அவங்களோட நம்பர் எப்படி கிடைச்சது? எனக்கு நான் மீன் எடுக்கும்போது ஒரு அண்ணன் வந்து சொன்னார், இப்படி இந்த பிள்ளைகள் கோட்டை கடைக்கு ஒரு வந்து ஓடுவான். அப்போ அந்த நேரம் தான் எனக்கு அண்ணன் லக்கி அண்ணன் என்று சொல்லி, லக்கி அண்ணன் வரும் சுவிட்சர்லாந்தில் இருக்கார். அப்போ அவரும் மிகவும் ஒரு கஷ்டமான இது அவையிலும் கஷ்டமான சூழ்நிலை அவையிலும். அப்போ அண்ணன் சொன்னார், இப்படி பிரச்சனை இருக்கு, அப்போ நீங்கள் நம்பரை தாரன் கேளுங்க, 2-3 வருஷம் தான் காணும். மற்றது நீங்கள் ஏதோ ஒரு கடையில் உங்களுக்கு மாதம் மாதம் சாமான் தாரு அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னேன்னு சொன்னீங்க. எல்லாம் ஏதோ ஒரு கடையில் போயிட்டு அந்த இது சாப்பாடு நான் அது போகல என்ன சொன்னால் அது கொஞ்சம் சரியில்லை தான். நீங்கள் வர சொல்கிறீங்க கடைக்கு சாப்பாட்டுக்குன்ட்டு சொல்லி அதை ஒரு தடவை சாப்பாட்டு போகல. ஓகே, அப்போ நீங்கள் லக்கி அண்ணா மூலமாக போய் சுவிட்சர்லாண்டில் அவரோட கண்டாக்ட் எடுத்து அப்புறம் அவரோட கதைச்சிங்களா? ஆமாம். அவங்க உதவி செஞ்சவங்களா? ஆமாம். என்ன உதவி செஞ்சவங்க? ஒரு அண்ணன், அதாவது குணாண்ணன். குணாண்ணா, ரைட். குணாண்ணா ஓகே. 1 லட்சம் ரூபா அனுப்பினேன். அனுப்பி ஒன்று மருத்துவ செலவும் சாப்பாடு செலவுக்கும் வச்சுக்கொள்ளும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதுக்கு நான் நினைச்சேன். அப்போ எனக்கு இப்போ புள்ளொன்றும் இருந்தது தானே. நீங்கள் வரக்குள்ள அந்த கோர் பிள்ளை இருந்தது மூத்தவ, அவள் வந்து திருமணம் செய்து விட்டான். திருமணம் செஞ்சுட்டாண்டா ஓடிட்டாவா? அப்போ ஓடிக்கு திருமணம் தான் சொல்லணும். ஓடி தான் திருமணம் செஞ்சுட்டாண்டா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கணும். ஓடிட்டாங்க. அப்போ இதுகளை இது பண்ணி அப்போ நம்மட ஃபுல்லானே ரோடு இப்போ ரோட்டு வழியே திரிய இப்போ நாளைக்கு சொல்லுவாங்களே ஒரு போராளிகிற ஃபுல்லாக ரோட்டு வழியே தெரியுதாண்டி சொல்லி அந்த மரியாதைக்காக நான் தூக்கி ஆகலை வீட்டில் வச்சுட்டு அந்த வீட்டால் இப்போ அந்த ஒரு வீடுன்னு தான் உங்களுக்கும் தெரியும். ஆமாம், உங்களுக்கும் தெரியும். நான் அன்றைக்கு வரக்குள்ளேயும் வாரத்துக்கு முதல் நாள் எங்கள்கிட்ட ஜிஎஸ் அவர்கிட்ட போய் காய்ச்சன் அவர் சொன்னார், இந்த அரச காணி நீங்கள் இவ்வளோ காலம் பிடிச்ச நீங்கானே, அப்போ உங்களுக்கு இந்த அரச காணி துண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சொன்னால் நான் அதுக்குள்ளே தாரக்கோட்டையில் அடிக்கிற அரச காணி இப்போ நாங்கள் பிடிச்சது 2000. அதாவது உங்களோட வீடு இருக்கிற காணியா? இல்லை அதுக்கு இப்போ இது கடற்கரை சைட்டில் கடற்கரை சைடில் ஒரு காணி ஒன்றா பிடிச்சினாங்க எல்லாரும் சனங்கள் பிடிக்க நீங்களும் நாங்கள் ஒரு துண்டு அந்நேரம் நான் பிடிச்சீங்களா? ஓகே. இப்போ அதுதான் எங்களுக்கு கை தந்திரி. அதுக்கு கொட்டில் போட்டுருக்குறீங்களா? ஆமாம். அண்ணன் குணான் அனுப்பின காசுலாம் அந்த கொட்டில் போட்டது. பிறகு சிறி தங்க அண்ணன் அப்பா அம்மா, நான் அப்பா அம்மாண்ணா நான் அவையில் சொல்லணும். என் அவையில் பேர் சிறி ரங்கண்ணன். அப்பா அம்மாண்ணா சொல்லுவோம். எல்லாம் சூஸ்லாம் தான் அவையில் தெரியாமல் இல்லை. ஆனால் நான் சொல்லல ஒத்துட்டேன்
நான் இப்படி ஒரு வீடியோவில் போய் அவைகளுக்கு முறையாக சொல்லணும். ஏன்னு சொன்னால் செஞ்சவில்லை நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் அது பிழை. செஞ்சவில்லை செஞ்சோன்னா சொல்லணும். ஓகே. மற்ற தம்பான்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு சோம் இல்லை, இவருக்கு அந்த ரத்த குறைபாடு. மாதம் ஒன்றுக்கு எப்படியும் ஒரு நாங்கள் 6000 7,000 அந்த மாட்டினுகள். அவர் ஒரு 3 மாதம் நாங்கள் சொல்லக்கூடாது, 3 மாதம் தம்பானு சொல்கிற டென்மார்க்கில் இருந்து இவருக்கு 10,000 காசு அனுப்பியிருந்தாரு. அனுப்பினார். அது 3 இப்போ எல்லாம் ஒருமிக்க அனுப்பல. இப்படி அந்த டிக்கெட்டுக்கெல்லாம் ஸ்ரீரங்கன் அவர் என்ன செஞ்சவர்? அவர் வந்து 50,000 காசு சுவிட்சர்லாந்து பேரவே என்று சொல்லி அது ஒரு இதாக தந்தது. அப்புறம் இப்போ கிட்டடியில் ஒரு நிமிஷம். சரி, அப்போ சொல்லுங்கண்ணா. இப்போ என்னென்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைச்சிருந்தா அதை மறைச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நேர்மையாக மறைக்கக்கூடாது. மறைச்சோம்னு சொன்னால் அதெல்லாம் பிள்ளை வாழ்வடைய மாட்டீங்க. இப்போ என்னென்னா இப்போ ஒரு விஷயம் என்னென்னா வெங்கட சார்பான ஒரு விஷயம் என்னென்னா நார்மலாக இப்போ சில பேருக்கு வந்து ஒரு உதவியுமே நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். அதாவது எங்களை சந்திக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க. உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு ஏதோ பெரிய விடுதலையெல்லாம் தந்த நாங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதையும் தாண்டி எங்களோட வீடியோ மூலமாக தான் அவங்களோட உறவுமே கிடைச்சி உங்களுக்கு அவங்க மூலமாக நிறைய ஹெல்ப் வந்து கிடைக்கும். சரி தானே? ஓகே. அவை தான் இன்றைக்கும் அவை செய்வாங்களா? அவை தான் இப்பயும் என்னென்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் இவருக்கு இதை இந்த வீட்டுகளை கொடுத்தால் நான் தெருவில் நிற்கணும். நான் யார் மகளுக்கு கொடுத்தாளா? மகளுக்கு கொடுத்தேன். இப்போ கொடுக்கத்தானே வேணும். இப்போ எங்கே போனாலும் சட்டம் அவையிற பக்கம். இப்போ நீங்கள் யாரா? இப்போ நீங்கள் 3 பேரும் மகன் இருக்கார். 10ஆம் ஆண்டு படிக்கிறார். 10ஆம் ஆண்டு படிக்கிறார். ரைட் ஓகே. ரைட் ஓகே. 10ஆம் ஆண்டு படிக்கிறார். அவரை விட்டு தான் வந்தேன். அவரை வீட்டை விட்டு வந்தீங்க. ரைட் ஓகே. இப்போ அதால் இப்போ மகளுக்கு கூட வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போய் இருக்கிறீங்களா? இல்லை, அவள் போக சொல்லலை. ஏன்னு சொன்னால் நம்ம அதுக்கு இருக்கிற அழகு இல்லை. நான் என்னையோட கதைக்கிற அண்ணாக்கள்டையும் கூட சொன்னேன்னா நாங்கள் இப்போ அழகு இல்லை. மற்ற என்னென்றால் இப்போ உங்களோட மகள் வந்து உங்களோட சம்மதத்தோட நான் அந்த திருமணம் செஞ்சவா? இல்லை இல்லை. நீ என்ன செய்கிற ஓடினவு தானே, உங்களுக்கு தெரியாமல் ஓடிட்டா. ரெண்டா படி நம்ம அங்கே தெரிஞ்ச ஒரு பக்கத்து படிக்கணும். பிரச்சனை இல்லை படி. என்னண்டா இப்போ நீங்கள் இப்போ பொம்பளை பிள்ளைகளை பெற்றா வளர்க்கணும், கொள்ளணும், பாதுகாப்பாக பார்க்கணும், சீதனம் கொடுக்கணும், அதெல்லாம் நோமல் தான். ஆனாலுமே இப்போ எங்களோட ஒரு சொல் பேச்சை மீறி வந்து நடக்கக்கூடிய காரியங்களுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் அவையிலையும் விட்டு பிடிக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைகள்ன்ற வகையில் ஒரு யோசனை இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். 1 மாதம் 1.5 மாதம் விட்டு பிடிச்சினாங்க. என்ன செஞ்சு 2 மாதம் அவையே தலைமுறைவாக தான் இருந்தாங்க. பிறகு இனி அண்ணாக்கள் கதைச்ச அண்ணாக்கள் 1-2 பேர் அண்ணாக்கள் கதைச்சவையே அது நம்மளோட ஃபுல்லாக கூப்பிட்டு எடுங்கோன்னு சொல்லி அதோட தான் நான் அடுத்தது. நான் இன்றைக்கு வந்த காரணம் என்னென்னு சொன்னால், நான் இந்த ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க. அடுத்த ஆப்ரேஷனுக்கு அந்த பையில் இருக்கி இலை தண்ணியாக ரிப்போர்ட்டில் இதில் அந்த அடுத்த செவ்வாய்க்கிழமை போகணும். போய் இதை கலட்டி போட்டு அவர் ஒரு டேட்டை போட்டு தருவார் பெட்டுறதுக்கு. அப்போ இந்த ஆணோட தான் பெட்ட போகிறோம். எனக்கு வந்து எல்லா இடமும் பீசி தான் தெரியும். அங்கேயும் பீசி தான், ஆணோடம்புலையும் பீசி தான், ஆணோடம்புலையும் பீசி தான். அப்போ இதுகள் பட்டி வேலை செய்கிற நேரம் 2 உயிர் போனாலும் போகும். ஏன்னு சொன்னால் எனக்கு இப்போ அன்றைக்கு நான் தியேட்டருக்கு போய் வரக்குள்ளே என்ன இலையிலாது நடிக்கு தான் வந்தேன். நடிக்க வந்தேன்னா என்ன இலையிலாது. இப்போ இந்த இப்போ இடையில் எனக்கு உதவி செஞ்ச அந்த உறவுகள் அவையில அந்த காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டது. அவர் குணானோட நம்பரை சொல்லுங்கள் எனக்கு. அவர் அவங்கள திருப்பி எங்கள்கிட்ட போக சொல்லி அனுப்பினவர். இப்போ அல்லாட்டி யார் இப்போ அனுப்பினார் திருப்பி உங்களை எங்கள்கிட்ட போக சொல்லி? நீங்களா வந்தீங்களா? நான் சொன்னேன் நான் போவேன்னு சொல்லி. இல்லை இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், சரி இப்போ நீங்கள் வந்துட்டீங்க தானே, ஓகே. இப்போ நான் இப்போ எங்கள் சார்பாக நாங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நான் இப்போ இருக்கிற வீடு வந்து தாரக்கோட்டில் இருக்கேன். நீங்கள் நேரடியாக வந்து எனக்கு இப்போ செய்யாட்டியும் சரி தான். ஆனால் ஒரு நேரம் இந்த நான் ஆப்ரேஷனு போய் என் உயிருக்கு என்ன ஆபத்து நடந்தால் நீங்கள் தம்பி
கும்பிடுங்க. என்ன செய்யணும்? நீங்கள் இந்த பிள்ளைக்குரிய வீடு மட்டும்தான் கட்டி கொடுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. நான் இப்போ நானும் அப்படி வந்தால் இருக்கிறதுக்கு அந்த தகரக்கோட்டியில் நான் இருக்கேன். இப்போ என்ன விஷயம் என்றால், இப்போ நேற்று எங்களோட வீட்டை வந்து வயரிங் செய்ய வந்தபடி என்ன ஒரு யோக் கொண்டு சொன்னான். அந்த ஊருக்குள்ளே வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு உதவிகள் வந்து செஞ்சவங்களாம் ஒரு நிறுவனத்தால், சரிதானே? அப்போ அதே மாதிரி அப்படி கேட்டுக்கொண்டு வரையக்குள்ளே வந்து ஒரு ஆள் வந்து சொன்னாரா, உனக்கு என்ன மேடா அப்போ உதவி கிடைச்சேன் எங்கே என்ன வீடு ஒன்று தான் கட்டி தந்தவங்க சொன்னாரா. அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஜோக். என்னென்னா ஒரு கோழி ஒன்று தான் வாங்கி தந்தேன்னு சொன்ன மாதிரி வீடுன்றது அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒன்று தான் ஒரு ஆளுக்கு செய்ய முடியும், அதுவே பெரிய விஷயம் என்ன. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு நிலைமையில் இருந்தவங்கள நாங்கள் மேலே கொண்டு வந்து விட்டோம் நாங்கள், சரி தானே? இல்லைன்னு இல்லை. என்ன செய்கிறது? இப்போ உங்களுக்கான ஒரு தொழிலுக்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் அந்த பைக்கு கூட எடுத்து தந்தோம். நீங்கள் தொழிலும் செஞ்சு கொண்டு இருந்த நீங்கள், ஆனால் இப்போ உங்களோட உடம்பின நிலைமை வந்து பிழைச்சால வந்திருக்கிறீங்க, சரி தானே? வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்களும் வந்து இப்போ உதவி செய்யக்குள்ளே மெயினாக நினைக்கிறது என்னென்னா, நாங்கள் செய்கிற உதவியை பற்றியே அவங்கள ஏதோ ஒரு வகையில் மேலே வந்துடணுமெண்டு. ஆனாலுமே இப்போ ஒரு 100 பேருக்கு செய்கிறோம் போது வந்துட்டு 100 பேரே நாங்கள் அப்படி எதிர்பார்க்கல. அது சில பேர் வந்துட்டு இன்னும் பெட்டராக போகலாம், சில பேர் வந்துட்டு இருந்ததை விட மோசமாக போகலாம், சில பேர் வந்துட்டு டக்குட எங்கள்கிட்ட டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய தேவைகளும் பெறலாம். ஸோ அந்த வகையில் உங்களோட உடம்பு ஃபுல்லாக பீஸ் இருக்கிறதால நீங்கள் முதலே சொன்னீங்களே எனக்கு கொஞ்சம் தொழில் செய்ய கஷ்டம் இருந்தாலும் என் உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நான் செஞ்சு என் பிள்ளைகளை பார்ப்பேன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ முதலாவது பிள்ளை மெயினானது வந்து உங்களோட மகள், அதாவது வந்து திருமணம் செய்கிறது பிள்ளைன்னு நான் சொல்ல வரையில. எத்தனை வயசு? 19 வயசா? ஐயா 19 வயசில் வந்துட்டு இப்போ நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம், நாளைக்கு இருந்தாலும் ஐயா நாங்கள் தானே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் பொம்பளை பிள்ளைய வந்துட்டு நாங்கள் ஓட விடணுமெண்டு இல்லை. உண்மைக்கு அது உங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு விஷயம்தான். ஆனாலுமே வந்து இப்போ பிள்ளையாக இருந்தால் கூட அதில் நீங்கள் 1 மாதம் 1.5 மாதம் இல்லை, இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் விட்டுருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். ஐயா பிடிச்சிருக்கலாம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தவறை செஞ்சுட்டு வேற நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு டைம்லேயும் நாங்கள் செய்கிற தவறுன்றதை உணர மாட்டாங்க. ரெண்டே கூட பாருங்கோ, இன்றைக்கி அவைக்கு 19 வயசுன்றே கூட நல்ல ஒரு ரத்தம் அவங்களோட உடம்புல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயசு. அவங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த வீட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கஷ்டமும் தெரியாது. இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளை அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பாருங்க, நீங்கள் அவங்களுக்கு வீட்டை கொடுத்து போட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்த இயலாத ஒரு நிலைமையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளையும் கூட்டிக்கொண்டு இவ்வளோ 400 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நீங்கள் வந்து பெத்த பிள்ளைன்னு சொல்லி பார்த்தாலுமே சரிதானே, ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும், சரிதானே? அதுதான் உண்மை. இப்போ நான் கூட வந்து இருக்கிறேன், அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் சகோதரங்களாக இருக்கட்டும், பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளை தான். நான் இந்த சகோதரங்களோட அம்மாவோட அப்பாவோட கூட வருஷக்கணக்கான கதைக்கு அவங்க கூட இருந்திருக்கேன். காரணம் என்னென்னா ஒரு சில விஷயங்களால் ஏற்படுறமான கஷ்டம் தான். என்ன அதால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. அது வந்து அவங்களோட அந்த தவறை திருத்தி கொள்றதுக்கான ஒரு பீரியட்டாக வந்துட்டு அமையும், சரிதானே? அதுக்காண்டி இப்போ வர்றவன் வந்துட்டு பிள்ளையான ஒரு ஆளாண்டா அவனும் செய்யலாம். அது ஆனால் அவள் வந்து அதுக்கான தண்டனையை அவள் அனுபவிக்கணும். ஏன்னு சொன்னால் 19 வயசு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்க, இப்போ பொலிஸில் கொண்டு விட்டால் சொல்ல போகிறான், பொலிஸ் வந்து அவைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு டேலண்ட் இருக்குன்னா நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் பாருங்களேன். என்னப்பா நீ அடி வாங்கினாலும் சரி தான், உதவி வாங்கினாலும் சரி தான், காசு இல்லாட்டிலும் சரி தான், சாப்பாடு இல்லாமல் கிடந்தாலும் சரி தான், ஒன்றும் செய்யலாம். ஏனண்டா உனக்கு தெரியத்தானே வேணும், உண்டு அப்பா அம்மாவோட நிலைமை தெரியத்தானே வேணும். வேணும் அப்போ அவர் எப்படி இப்போ என்ன பையன் என்ன வேலை செய்கிறார்? அவன் கரவலை தொழில் தான் செய்கிறார். கரவலை தொழில் தான் செய்ய கடலுக்கு போகிறேன். கடலுக்கு சரி. இப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம், சரி தானே? இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செஞ்சிட்டோம், சரி தானே? இப்போ செஞ்ச அடிப்படையிலேயும் நீங்கள் இன்றைக்கு வந்து எங்களை வீடு தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது நீங்கள் வந்தியால் சாப்பிட்டீங்கள ஒன்று கேட்டேன், இல்லைன்றோன்னே நாங்கள் எங்களுக்கு எடுத்த சாப்பாடே உங்களுக்கு எடுத்து தந்தோம், நீங்களும் வயிறார சாப்பிட்டீங்க தானே. அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யணும் நாங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதுதான், நான் இப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு போகிறேன் தானே தம்பி. போயிட்டு ஏதோ நல்ல காரியமாக நான் திரும்பி வந்தால் ஒரு கொஞ்சம் ஒரு 2 மாதத்தால் நம்மளோட மீஞ்ச வரதை நான் ரோலிங்க நான் முடையெல்லாம் அப்படியே அவரை திருத்தி கொண்டு அவரை வச்சு கொண்டே இருக்கேன். நான் இண்டையும் மரக்கறி வீட்டில் அந்த அம்மா அனுப்பின காசிக்கு இப்போ அம்மா பார்த்துருப்பாவும் நான் மரக்கறி 5000 ரூபாய்க்கு தேங்காய் எடுத்தேன்.
100 50 தேங்காய்க்கு 100 ரூபா படி பாருங்க 5000 ரூபா எடுத்தா அது யார் அம்மான்ற ஸ்ரீரங்கம் அண்ணன் ஆமாம் பாய் அவன் அம்மாண்டா நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அப்படியான ஒரு சில சப்போர்ட்டும் கிடைக்குது என்ன அப்படியான ஒரு சில அம்மாவும் அப்பாவும் சொன்னேன் வீடு கட்டுறேன்னு சொன்ன மகன் நாங்கள் தனியாக எடுக்க இயலாத முடிவு பெரியோண்டு அப்படி செய்யல் என்று சொல்லலை நான் சொல்கிறேன். அவையே வந்து என்னென்னு சொன்னால் இப்போ எல்லோரும் பெரிய அமௌண்ட்டு தானே அப்போ செய்ய மாட்டாங்கன்ற அப்போ அண்ணன் அப்பா சொன்னார் சிறங்கப்பா பார்ப்போம் நான் கேட்டபடி என்று சொன்னால் இந்த தகரத்தை விட்டு போட்டு சும்மா நோமலாக பழைய ஓடுகள் பழைய சாமான்களை போட்டு செய்வோம்ண்டு. அப்பா சொன்னார் அப்போ 4 லட்சத்துக்கிட்ட வேணும்னே என்றார். அப்போ நான் ஒன்றும் பேசலை பழைய காலம் தானே கலந்து மாடுதான் காணுமன்ற அளவுக்கு இருந்தது. அப்போ நான் பார்த்தேன் இதை நாங்கள் அங்கே போய் சொன்னால் டென்மார்க்கில் இருக்கும் தம்பாண்ணன் அண்ணனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அவரும் சொன்னவர் நான் 4 பேர் ஆகலாரும் நினைச்சால் வீடு கட்டி தரத்துக்கு நாங்கள் தயார் பிளாக்கல்ல பார்த்து கட்டி தருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் டெலிஃபோனில் கதைச்சது தான் இப்போ நான் நேரடியாக வீடியோவில் கதைக்கிறேன். அதான் நான் கேட்குறேன் அங்கே என்ன செஞ்சு தரோம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நான் சாகிறதுக்கு இடையில் இந்த பிள்ளைக்குரிய அந்த வீடையும் கட்டி வளைச்சி வெளியே அடைச்சி தந்தா சரி, வேற ஒன்று எனக்கு தேவையும் இல்லை. நான் இந்த தினம் போய் அப்படி ஆப்ரேஷனில் என்ன தவறுகள் நடந்தால் நீங்கள் 2 சடலத்தை நீங்கள் எடுக்கணும். இல்லை அப்படி ஒன்று நடக்காது என்ன சரி தானே அப்படி ஒன்று நடக்காது. நான் இப்போ அதில் ஓமண்டி போட்டு வந்து எடுக்கிறதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் இளமாக்கள் அப்படி ஒன்று நடக்காது சரி தானே. இப்போ என்ன பிரச்சனையான்னு சொன்னால் இப்போ இதே மாதிரியே வந்து இப்போ நீங்கள் 8 வயசு பிள்ளைக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் இப்போவே வந்துட்டு தேடுறீங்க. ஆனால் உங்களுக்கான வழி வந்து பார்த்தமாக இருந்தால் இப்போ சௌரத்தாலேயோ இல்லாட்டி உங்களோட பக்கத்தாலேயோ வைக்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே இப்படியான வருத்தத்தோடு இருக்கிறதால நீங்கள் எங்கள்கிட்ட நாடி வாரது பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் இன்னும் ஒரு ஆக்கள்கிட்ட உதவிகளை வச்சு செய்கிற ஒரு அடிப்படையில் நானுமே வந்து இது சம்மந்தமாக ஒன்றும் திடீரென்று முடிவெடுக்கல. இப்போ அவர் அந்த ஸ்ரீரங்கம் அங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த தம்பாங்களோ அவராக இருக்கட்டும் அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நாங்களும் சுயமாக முடிவெடுக்கலாம். அது உதாரணமாக இப்போ நாங்கள் எல்லாரையும் கேட்க வேண்டாம். இப்போ எங்களோட நல்ல மாதிரி பல தாசன் ஆண்டாள் இருக்கிறார். ஆமாம் தாசன் நான் இப்போ கிட்டல தெரியும் எனக்கு தாசனாக தெரியும். நீங்கள் தலைவரோட இருந்து எங்களோட நெடுமாறனே சந்திச்சு காய்ச்சிங்க. அப்போ தாசன் அப்போ நீங்கள் மற்ற இப்போ இந்த அனுசியாண்ட வீரியம் முந்த நாள் இறைக்கும் அந்த கொக்கடி ஜோலையில் அந்த வீரியவாக நீங்கள் அது இல்லை அதில் விடுவோம். நாங்கள் இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ எங்களோட வீடியோ வந்து எல்லாருமே கண்டினியூவாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க சரி தானே. இப்போ தாசனோட கதை ஏன் எடுத்தாங்கன்னா அவர் வந்து முன்னாள் போராளிகளுக்கு வந்துட்டு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் ஆள் வந்து நேர்மைக்கு புறம்பாக வந்து ஒரு நாள் நடக்க மாட்டார். பிள்ளையன்று அறிஞ்சால் அது பிள்ளை தான், இவன் நான் செஞ்சாலும் பிள்ளை தான் சரி தானே. அப்போ அவருக்கு வந்து உங்களோட ஸ்டோரி நல்லா தெரியும். என்ன காரணம்னா அவர் எங்களை வீடியோ நல்லா பார்க்குறவர் சரியா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா நான் தாசனாக கால் பண்ணி இப்படி நான் சொல்கிறேன். அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு டிசிஷன் எடுக்க தெரியாமல் இல்லை. இப்போ தாசன்னா தான் ஃபுல்லாக அந்த உதவியை செய்ய போகிறேன்னும் இல்லை. ஆனாலும் நான் தாசனாக ஒருக்கா கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன்ஸை தானே, அதாவது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளாக அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு பார்த்தேன். இப்போ உதாரணமாக ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க தானே, இந்த மாதிரிக்கு அவருடைய ஒரு ஒப்பீனியனை நாங்கள் கேட்போம். இப்போ மற்றவங்க நீங்கள் கோவிக்கக்கூடாது என்ன இப்போ எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி ஏன் நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் இப்போ அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நல்லா விளங்கும் என்று வந்துட்டு எங்களோட இது டெய்லி வந்துட்டு இது சம்மந்தமாக கதைச்சி அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சரி தானே. அவர் வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக நறுக்காக வந்துட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆள் சரி தான். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உதவின்னு சொன்னால் நானே வந்து சொல்லுவேன் இதை நான் செஞ்சு தரேன் அதை நான் செஞ்சு தரேன் இவ்வளோ பீரியடுக்குள்ளே நான் அதை முடிச்சு தரேன் உங்களுக்கு மந்த்லி ஹெல்ப் வந்து எடுத்து தரேன்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒருத்தருக்கும் செய்யாத வகையில் 2வது நாளே 1 மில்லியன் ஹெல்ப் வந்து உங்களுக்கு நான் செஞ்சதால இந்த ஒரு டைமில் வந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறதால ஒரு தாசனாக வீடியோ கால் அடிச்சு தான் தம்பி இருக்கா. அதுக்காண்டி தாசன்னா மட்டுமண்டி இல்லை எல்லாருமே நீங்கள் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் நான் அண்ணாட்ட ஒரு ஒப்பீனியன் ஒன்று கேட்குறேன். அவர் கொஞ்சம் கூட எங்களோட வந்துட்டு இன்வால்வ் ஆகிற
இன்வால்வ் ஆகக்கூடிய மனுஷன் இல்லாது. தாசன் வணக்கம். ஹலோ. ஓ தாசன் நான் அலுவலாக அடுத்தேன், ஒரு 5 மினிட் காய்க்கலாமா? ஓகே, உங்களுக்கு இவரை தெரியுமா? முன்னாள் போராளின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு 2வது நாளே பைக் எல்லாம் வாங்கி கொடுத்து வீடு உறுதி எல்லாம் மீண்டு கொடுத்தோம். மீன் வியாபாரம் செய்ய போகிறோம்னு சொல்லி பைக் எடுத்து கொடுத்தனாங்க. இவர்கிட்ட வீட்டு உறுதி வந்துட்டு மீட்டு கொடுத்தனாங்க. இவருக்கு இருந்த கடனும் கட்டினாங்க. 2வது நாளே 1 மில்லியன் ஹெல்ப் வந்து செஞ்சினாங்க. சரிதானே? இப்போ இன்றைக்கு வந்து இவர் எங்கட வீடு தேடி வந்து நிற்கிறார், வந்து ஒரு உதவி கேட்டு. அப்போ நான் சொன்னேன் வந்து இப்போ என்னால் டக்குண்டு ஒரு டிசிஷன் எடுக்கலாது. இப்போ தாசன் நான் வந்து எங்களோட வீடியோ வந்து ஒன்று விடாமல் பார்க்குற ஒரு ஆள் அண்ட் வந்துட்டு நீதியின்படி கதைக்கக்கூடிய ஒரு ஆள். நான் ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஒன்று கேட்டு பார்க்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர்கிட்ட பொடி வந்துட்டு பயங்கரமாக வீக் ஆகிடுது. என்னென்னு சொன்னால் இவருடைய அந்த ஆணுடம்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ரேட் பண்ணி இப்போ அந்த யூரின் போகிறதுக்கு வந்துட்டு பைப் தான் வச்சுருக்காங்க. சரிதானே? அப்போ அதால் இப்போ என்ன அவர் கேட்குறாருன்னு சொன்னால் இப்போ இவருக்கு இன்னொரு ஒரு 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 மேஜர் சர்ஜரி ஒன்று இருக்குதாம் இப்போ. சரிதானே? எப்போ என்ன இந்த செவ்வாய்க்கிழமை எடுத்து போட்டு இந்த பட்டையை எடுத்து போட்டு சொல்லுவா டேட் ஒன்று தருவாங்களா? இப்போ அந்த பட்டை ரிமூவ் பண்ணி போட்டு வந்துட்டு ஒரு டேட் கொடுப்பாங்களா? பட்டை போட்டு அந்த டேட்டுக்கு வந்துட்டு ஆப்ரேஷனு போக தன கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார், பயமாக இருக்குன்னு சொல்கிறார். மேபி அந்த 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 ஆப்ரேஷனில் தனக்கு ஏதாவது நடந்தாலாம் தன்னை ஃபியூனரலை வந்து நான் தான் செய்யணும்னு சொல்கிறார். அது வேறு கதை. சரிதானே? அப்படி நடக்காது. அண்ட் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்போ அவருடைய அந்த மூத்த மகள் வந்து ஓடிட்டாவாம். ஓடினால வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணக்கு இப்போ நான் வந்து அந்த கொக்கட்டிச்சொல்லியில போனேன்லோ, கொக்கட்டிச்சொல்லியை போட்டு வந்த பிறகு வந்து 3 நாள் இன்சிடென்ட் அது சம்மந்தமாக கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன். அப்போ இப்போ என்னன்னு சொன்னான்னா இப்போ நான் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணால் வேறு விஷயம், நான் வந்து எதையும் செய்யலாம். ஆனால் இவருக்கு நாங்கள் செகண்ட் டே வந்து 1 மில்லியனில் ஹெல்ப் பண்ணால இப்போ உங்களோட ஒரு ஒப்பீனியன் இந்த இடத்துல என்னவா இருக்குமாண்ணா? இப்போ இவர் கேட்கக்கூடிய உதவி என்னன்னு சொன்னால் தன் மகள் வந்து ஓடி இல்லை இப்போ நான் வந்து ஒருதலை பட்சமாக கதைகள் இப்போ எல்லா இடத்துக்கும் வந்து போயிருக்கிறேன். உண்மையில வந்து இப்போ நான் என்னென்னு சொன்னால் அதில் வந்து இவர் எங்கள்கிட்ட மாறன் இருக்கிறாரு. மாறனை வந்து உங்களை கடத்தி போட்டு இப்போ அவருக்கு உதவி திட்டம் கிடைக்கானே நான் தெரியும். நான் அவரை முன்னிலைப்படுத்தி அது வெளிக்கொண்டு வந்த காரணம் என்னன்னு வந்து அவரை எல்லாருமே கைவிட்ட நிலையில எங்கட அரசியல்வாதம் கைவிட்ட நிலையில அவற்றை இதை வந்து வெளிக்கொண்ட நிலையில தான் அதை கொண்டு வந்தேன். அது மாதிரி இப்ப நான் இங்க பர்டிகுலர் போனதுல அவரை போல 100 மடங்கு கீழ்த்தரமான வசதி குறைஞ்சாக கனவில் இருக்கிறாங்க. பர்டிகுலர் கிழக்கு மாநிலத்துல கூட அதுக்கு இப்ப உண்மையில வந்து நான் கொப்பட்டிக்கிற போய் வந்து சந்திச்சு போட்டு அவங்கள நான் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு 10 பேரை போய் சந்திச்சேன் நானும் தம்பியும். இப்ப இந்த அண்ணாக்கு வந்து உண்மையில ஓரளவுக்கு நீங்கள் உதவி செய்து கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இவருக்கு விளங்குவனம் வந்து 2 மாவட்டத்திலேயே கனவீர் இருக்கிறாங்க. எவ்வளவு வரிய நிலையில வந்து தொடர்பாட்டில இல்லாமல் இருக்கிறாங்க. இப்ப நான் அரசனுடைய அண்டைய கதை கேட்கலையும் காய்ச்சாதான் தம்பி நீங்கள் வந்து ஒரு ஆளை மட்டும் பேராயங்கோ தொடர்பால் இருக்கிறாங்களா மட்டும் பேராயங்கோ நீங்க உள்ளுக்கும் போய் பாருங்கோ என்று சொல்லி வந்து காய்ச்சினேன். இப்ப இந்த அண்ணாக்கு உண்மையில வந்து பிரச்சனை என்று சொல்லி எல்லாருக்குமே இருக்கு, இல்லைன்னு இல்ல. தேவைகள் எல்லாருக்குமே இருக்குது. தேவைகளை வந்து எல்லாத்த தேவைகளும் எல்லாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அதுகளும் வந்து ஓரளவுக்கு இப்ப அவையும் இதுல அமைப்புல இருந்தவ போராட்டத்தில இருந்தவ இப்ப அவைக்கும் ஓரளவுக்கு வந்து விளங்க வேணும். புலம்பெயர்ந்து எதிர்வுள்ள மக்களும் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல உதவி செய்ய மாட்டேன். எல்லாரும் இப்ப நாங்க உங்களை தெரிஞ்சு நானே கடையில வேலை செய்யறதுதான் உங்களோட காய்ச்சி நிற்கிறேன். காரணம் என்னன்னா வந்து இப்ப கிருஷ்ணா உதவி என்று கேட்டால் கிருஷ்ணா தண்டா பொக்குட்டால தூக்கி தெரியலாது. அப்ப இங்க புலம்பெயர் சேர்த்து உள்ள ஆக்கள் வந்து பாப்பாங்க என்னன்னா கிருஷ்ணா இவருக்கு வந்து முதல் கிட்ட உதவி எடுத்து கொடுத்தானே இப்ப என்ன போல ஆக்கள் வந்து பாத்துட்டு போயிக்கல அவங்க யோசிப்பாங்க எப்படின்னு சொன்னால் ஏன் இவருக்கு வந்து இன்னும் கிருஷ்ணா உதவி இருக்குது, இவரை போல இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்காண்டி உங்களை நான் உதவி செய்ய வேண்டாம் சொல்லல இந்த மனதில் பட்டதை நான் சொல்றேன். வந்து இப்ப உங்களுக்கு என்ன தெரியவனம் வந்து இன்னைக்கு வட மாநிலமா இருக்கட்டும் கிழக்கு மாநிலமா இருக்கட்டும் எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அது பெருசா தெரியும். ஆனா நீங்க வந்து பின்னோக்கி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களை போல வந்து 100 பேர் உங்களுக்கு கீழ் மட்டத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே மக்களையும் மண்ணை நேசிச்சு ஒரு ஆக்கள் தான்.
அதே நேரத்துல வந்து நாங்கள் இப்ப அவங்களையும் முற்று நோக்கணும் உங்களையும் முற்று நோக்கணும். ஒரு லிமிட்டுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒழிய அதுக்கு மேல வாரது வந்து அவர் தங்கட முயற்சியிலான் தங்கட பயணத்தை நோக்கி பயணிக்கணுமே ஒழிய எல்லா நேரமும் நாங்கள் வந்து உதவி கட்டுக்கொண்டு போய் நம்ம இருந்து நம்மள்ட்ட சொன்னால் கட்டாயம் இப்ப கிருஷ்ணா உள்ள ஆட்கள் வந்து உதவியை பெற்று கொடுக்கிறாரு. காரணம் அவர் வந்து கிருஷ்ணா வந்து உங்களை வீடியோ எடுத்து வீடியோ போடுவார். இங்க உள்ள ஆட்கள்லாம் முடிவு செய்து வந்து செய்ய போறது. சரி அங்க போன சாரி ஆனவழியால் இதுல வந்து இப்ப கிருஷ்ணா கேட்டது எந்த மனதில பட்டதை சொல்றேன். ஆனால் இப்ப அண்ணா பொறுத்தவரையில வந்து இப்ப அவருக்கு உடல் முழுக்க வந்து விழிப்புணர்ந்தவர் வந்து உபாதைகளோடு இருக்கிறான்னு சொல்லி நான் தெரியும். அதே நேரம் வந்து இப்ப அவன் ஏஜுக்கு வந்து நீ வந்து வைத்திய எதிரில் வந்து செய்ய போய்க்கல வந்து டாக்டர் மேர் ஏதாவது ஒரு சின்ன சருகள் வரையில அவங்க தாங்கள் தப்புறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்களுக்கு கொரோனா இல்லது அப்படி இப்படின்னு சொல்லித்தான் எங்களோட கதையில முடிக்க பார்ப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போற வழியை பாருங்க. அண்ணாக்கு இப்ப எத்தனை வயசு? அண்ணாக்கு இப்ப 58 வயசு? இல்ல 45 வயசு. 45? ஓ மை காட், 45 வயசு. நீங்களும் எல்லாம் குடும்பம் தான் இல்லைன்னு இல்லை. இப்ப உங்களோட இருக்கிற நான் பார்த்து நான் வயசு பொண்ணு உங்களுக்கு பின்னில முதுகுல காலையில் இடத்துல பொண்ணுகள் இருக்குது. நீங்கள் அந்த இதில் இப்ப கிருஷ்ணா இதுக்கு வந்து நீர் என்ன நீர் வந்து யோசிக்கிறீர்கள்? இல்லை நான் என்ன சொன்னான்டான்னா இப்போ நான் இதுதான் முதலாவது உதவி என்றால் கண்டிப்பாக நான் நீங்கள் கேட்குற ஒரு வகையில் ட்ரை பண்ணி செஞ்சு தரலாம். இப்போ திரும்ப அதுதானோ மற்ற என்னென்றால் இப்போ நார்மலாக அழுகை வந்து எல்லோரும் அழலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டமும் பெறும், சாகிற கட்டமும் பெறும். ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாரும் எப்போ ஒரு நாள் சாகத்தானே என்ன வேணும். அதுக்காண்டி வந்து இப்போ அண்ணாவை நான் இப்போ அவர் சாப்பிட்றதுன்னு நான் சொல்லல. கண்டிப்பாக மரணம் பண்ணுறது எல்லாருக்கும் உண்டு. பிறப்புன்றது தான் மரணம் பண்ணுற ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் இருக்கு. அதே நேரம் வந்து நாங்களும் பார்க்கணும் வந்து நாங்கள் ஒரு ஆட்டை வந்து உதவி திட்டம்னு சொல்லி போய் மேக்சிமம் எடுத்த பிறகு வந்து திரும்பவும் அதே நிலையில போனா வந்து பாக்குறவங்க வந்து ஒரு வேற குணத்தெல்லாம் பார்ப்பாங்க. உண்மைதான். ஏன்டா இப்போ உண்மையிலே இப்போ நீங்கள் முன்னாள் போராளி என்ற ஒரு இதுலேயும் இருக்கேக்குள்ளன்னா நார்மலாக சில பேர் அப்படியானவங்கள்ட்ட ஒரு இது இருக்கும். என்ன இப்போ நீங்கள் சொன்னீங்களே அடுத்த முறை வரைக்கும் நான் நஞ்சு குப்பியோடான் பெறுவேன்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையிலேயும் என்ன நடந்தாலும் நானே பார்ப்பேன்ற ஒரு தைரியம் வேணும். இல்லையாண்டு இல்லை. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட நாடி அண்ணா பொறுத்தவரை வந்து நேரு சொல்லும் கொப்பட்டிச்சோல கோயிலுக்கு தானே சிவங்கோயிலுக்கு தானே கோயில் நீங்கள் அங்க போய் பாருங்க. வந்து இப்ப நான் கதைச்சவரை வந்து அனுசர் வந்து அவங்களோட அந்த வீடியோ எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்கிறான் உண்டு. அடுத்த வந்து நீங்கள் அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் உள்ளுக்கு போங்க. நீங்கள் அதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்கு போய் பாருங்க. அந்த காணி வழி எல்லாம் இருக்குது. அந்த பனை வழி எல்லாம் தாண்டி உள்ளுக்கு போய் நாங்கள வந்து கடற்கரை அண்டிய போதீங்க. கடற்கரைக்கு கோயிலுக்கு நடுவில் அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நீங்களும் மட்டக்களப்பு மாவட்டம் தானே. இப்ப உங்களுக்கும் தெரியும் ஒரு வீட்டுல உதவி செய்ய போனா வந்து முன்கூட்டில இருந்து நடந்து வரான ஒருத்தன் வந்து ஒரு கால் இல்லாமல் கேட்டா நானும் கரம்பொழியில இருந்தேன் ஒரு கால் இல்லையான்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு தொடர்பாடு ஒன்றுமே இல்லை. அப்ப அவங்களோட கதையை கேட்க போக நாங்கள் உதவி செய்ய போன ஆள்கிட்ட கதையை போல 10 மடங்கு சுகத்துல அவன் இருக்கிறான். அதுக்காண்டி நாங்க உதவி செய்ய போனவனை விட்டுட்டு நாங்கள் போய் அவனுக்கு உதவி செய்யறாது. அப்ப இவரையும் செய்து போட்டு அவருக்குமே எங்களால மேக்சிமம் செய்யக்கூடிய உதவி செய்து போட்டு நாங்க போனாங்க. அதை விட தனிப்பட்ட உதவி. ஆனால் இப்ப உண்மையில வந்து இப்ப யூடியூப்னு சொல்லி கிருஷ்ணா வந்து திருசங்க சொர்க்கத்துல நிக்குது. இப்ப உங்களையும் விடுகிறாரு, இங்க உள்ள ஆக்களையும் பெருக்கிறாரு. அப்ப இதை வந்து அது வந்து ஒரு என்னன்னு சொல்றது கிருஷ்ணா உங்களையும் பாய்க்கலாது, உங்களுக்கும் மனிதாபப்பட வேணும். அதே நேரம் புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஆக்களுக்கும் பதில் சொல்ல வேணும். அப்ப காசை வந்து நான் இங்க அனுப்புறேன்னு சொன்னா கிருஷ்ணா கண்ணை முடிக்கொண்டே கொடுக்கவும் இல்லாது. அதுக்கு கீழே வந்து கொமரல் எழுதுறவங்க 100 கொமரல் எழுதுவாங்க. அவருக்கு தான் முதல்ல மோட்டர் சைக்கிள் பண்ணி கொடுத்த நீ, வீட்டை வீட்டு கொடுத்த நீ, உதப்பொழி எத்தனை பேர் வந்து கீழே கஷ்டத்துல இருக்கிறான், நீ அவன் ஒரு தினம் பார்க்காமலே உனக்கு மாமனம் வச்சார நீ அவருக்கே கொண்டு கொடுக்குறான்னு சொல்லி கட்டாயம் கொமரல் எழுதுவாங்க. இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உண்மையில இல்லாம தெரியாது. இப்ப நானும் உங்களால இப்படி கதைக்கிறதால நீங்க என் மீது கோவப்பட வேண்டாம். யதார்த்தத்தை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னா சரி. இதுல வந்து நான் ஆண்டவெல்லாம் பழிய சுமத்த நான் யோசிக்கிறேன். உண்மையும் என்னன்னு சொன்னால் இப்போ எந்த ஒரு வீக்னஸ் வந்து நான் இரக்கம் என்றது அதையும் நான் ஒரு எல்லையை மீறி நான் அதை பயன்படுத்தவும் மேலாதானே. ஏன்டா நான் திரும்ப சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பர்சனலாகவும் ஒரு சில பேர் உதவி செய்கிறதால இதுக்கு மேலான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது ஒரு கொஷன் மார்க் தான்.
ஓ அது வந்து கொஷின் மார்க் தான். அப்போ நான் இதை நானாக சொன்னாச்சில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, எனக்கு நீங்களும் வேணும் தாசன் நான் சொன்ன மாதிரி. அதனால தான் ஒரு ஆளை பிடிச்சி விட்டான். இப்போ அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து அவர் தன் ஒப்பீனியனை சொல்லேக்குள்ள இவரை மாதிரி தான் பார்க்குற எல்லாருமே யோசிக்க போகிறாங்கண்ணா. அதே மீறி உங்களுக்கு 200 ரூபா செய்ய விரும்பியது ஒன்று தான் நான் அதை உங்களுக்கு தருவேன், அதில் எனக்கு ஆட்சேபனே இல்லை. ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுன்றதை நான் எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்தாமன்றக்காண்டி தான் நான் இப்போ வேறு கால் பண்ணி தந்தேன். சரி தானே, அதுக்காண்டி நீங்கள் வந்ததில் ஒரு குறையும் இல்லை. நான் தான் உங்களை தேடி வந்து உதவி செஞ்சேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு தான் நான் நினச்சி கொண்டு வந்தேன். நல்லா இருந்தேன். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வருத்தம் தானே, அது நார்மல் தானே. இப்போ இவன் இப்போ எங்கட அப்பா கூட பெரிய ஒரு இஷ்யூவில் இருக்கிறார். அவர் என்ன வாழ்க்கையில் அப்படித்தானே, என்ன செய்யறது என்ன. அப்போ அதுக்காண்டி இப்போ அண்ணா வந்து கேட்டார் என்னென்றால் தண்டை அந்த 8 வயசு பிள்ளைக்கு ஒரு வீடு ஒன்று கட்டித்தாரு சொல்லி. 8 வயசு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குதாண்ணா. இப்போ அடுத்த 8 வயசு பொம்பளை பிள்ளையோரால் தான் மிச்சம் இருக்கிறா. இப்போ அவட அண்ணாட மூத்த பிள்ளையோரால் வந்து அவள் ஓடிட்டாவாம். அப்போ அவருக்கான அவாக்கான ஒரு வீட்டை கட்டித்தான்னு சொல்லி கேட்கக்குள்ள இடையில இருக்கிற ஆம்பளை பிள்ளையை நீங்கள் மறந்துட்டீங்க. அவர் நினைச்சா அவர் செஞ்சு வைக்கலாம் என்ன அந்த பிள்ளைக்கு. அப்படியான வீட்டை ஸ்கூலுக்கு போகிறாரு அதான் விட்டு போடுவாங்க. அப்படியான ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனக்கு உங்களையும் பெருக்கலாது, அவங்களோட காசையும் நான் சும்மா தரவும் இல்லை. இப்போ நான் ஃபோன் பண்ணி ஒரு ஆள் வந்திருக்கிறார் கொடுக்கட்டோன்ட்டு ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி என்ன செய்யணும், எந்த மேனேஜ் சொல்லுங்க அப்படின்னு. அதான் நான் என்ன அன்றைக்கு வந்து நான் வந்து பேனோடிக்கு நிற்கலாம் ஆன்சர் எடுத்தோம் வீடியோக்களுக்கு எடுத்து காய்ச்சி அந்த அவையோட நேரடியாக போய் கதைச்ச முடியாது அந்த கொக்கட்டு சொல்லையில் நான் பார்த்தேன் காய்ச்சி நான் அவன் ஆன்சர் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு வீடியோவில் போட்டு வைக்கிறான். அப்புறம் அந்த கதை கேட்கல வந்து ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளை தான் போட்டான். என்னதுன்னா நான் வந்து உங்க வந்து பார்த்த மாதிரிக்கு இந்த ஹெல்பிங் வீடியோ ஒன்று செய்யறாங்களா கட்டாயம் புலம்பெயர்ந்து உள்ள மக்கள் வந்து உன்னிப்பா கவனிக்கிறான். கண்ணான வீடியோ எடுத்து போட்டு சமையல் வீடியோ எடுத்து போட்டால் அதுல வர வருமானத்தை பற்றி யாருமே கதைக்க மாட்டாங்க. ஹெல்பிங் வீடியோ ஒன்று செய்யறேன் 2009க்கு முதல்ல வந்து மக்களையும் மண்ணை நேசிச்சாக்களை புரிய காசு கொடுத்துக்கலாம். 2009க்கு பிறகு வந்து 2009 பிறகு வந்து நீங்கள் கொரோனா வந்த பிறகுதான் 2020க்கு பிறகுதான் நீங்கள் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோல இறங்கினீங்க. கண்டிப்பா உங்களை வந்து கட்டாயம் ஆக்கள் உன்னிப்பா கவனிப்பிடும் நீங்க செய்கிற செயற்பாடுகள் காசுகள் எப்படி போகுது எப்படி கொடுக்குறீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா 100க்கு 100% நான் உண்மை நேசிக்கிறது காரணம் என்னதுன்னா வந்து நீர் கணக்க வடிவ நீரை சீர்மையா செய்யுது. அதான் நான் தேவையானது செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு மேலே வரும்போது நான் உறவுகிட்ட உதவியை நாடித்தான் முடிவெடுத்து தான் செய்யலாம். அதனால தான் நான் இப்போ இவருக்கு அடித்தேன். விளங்குதா, எனக்கு உங்களவே ஒரு விதமான கோபம் இல்லை, உங்களை வந்து கஷ்டப்படுத்தணுன்றதும் இல்லை. உங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சு கொள்கிறேன். ஆனாலும் உங்களை விடவும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதான் இங்கே விஷயம். சரிதானே தாசனா, நான் கதைச்சி போட்டு நான் இரவைக்கு அடிக்கிறேன் தாசனா. சரிதானே, நன்றியா. அவர் வந்து வந்து இன்னும் வந்து குறைக்க ஆனால் வந்து அவரே வந்து சொல்ல வந்து மட்டக்களப்பில் வந்து அவருக்கு தெரிஞ்சாக்களே தலைவர் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் சரி ஓகேயா. என்ன ஒரு உதாரணம்டா, ஒரு மனுஷன் வாழ்க்கை வந்து எப்போ என்ன மாதிரி மாறுமன்றது யாருக்குமே தெரியாது. உண்மையாக சிம்பிளாக நான் இந்த லைஃப்பை வச்சு உதாரணம் சொல்கிறேன். எங்களையும் 7 சகோதரங்கள் எல்லாருமே ஒரு அவரேஜான வாழ்க்கையை தான் அப்படியே போய்கொண்டிருக்கும் போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே நல்லா வந்துச்சு. அதே மாதிரி இப்போ உங்களோட மகன் நினைச்சா கூட அவர் ஒரு டேலண்டான ஆளாக இருந்தால் அவர் காணும். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கல்யாணம் செஞ்சு கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்து தான் நான் அங்கால போகணுன்னு நினைச்சா போதுமே. நீங்கள் அது மட்டும் உங்களோட மகளோடு இருக்கலாம். என்ன சொல்கிறது, இப்போ நம்மளா ஒரு 21 அடி வீடுன்னு சொன்னாலும் ஒரு அறைய செப்பரேட்டாக அவங்களுக்கு கொடுத்து போட்டு நீங்கள் இருக்கலாம் வேணுமென்று நினைச்சால். விளங்குதா, இப்போ நீங்கள் அதை அண்டு வந்துட்டு எப்பயுமே வந்து இப்போ செத்து கூட உயிர் தெலும்புறாங்க. இந்த காலத்தில் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்குன்றக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் அப்படியே நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். சரி, அண்ட் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஓடி வாரீங்க. அப்போ நான் 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் வந்து நான் செய்த எந்த பணமா யோசிச்சுப்பாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட போது நாங்கள் யோசிச்சு தான் செய்யணும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ யாரோலாம் பர்சனலாக உதவி செய்கிறாங்க. அப்படி கூட ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்காங்கக்கா. நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் என்ன செய்வோம் நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் வர வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்னட்டே திரும்பி வந்திருக்கிறீங்க, என்னண்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு போய் சொல்லி அவன்கிட்ட வாங்காமல் அப்படி சொல்லியிருந்தாலும் அது அவன் இன்னும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டிருப்பீங்க. அப்படி போகாமல் நீங்கள் என்னட்டே தேடி வந்திருக்கிறீங்க. நான் அதை குறித்து உங்களை பாராட்டுறேன். இருந்தாலும் என்னட்ட தேடி வந்தாலும் இப்போ உங்களுக்கு நாங்கள் 10 லட்சம் ரூபா உதவி செஞ்சு
அதுக்கு மேலே இப்போ ஒரு சில பேர் பர்சனலாகவும் உதவி செஞ்சு அதையும் மீறியும் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்களில் கூட அந்த டைமில் யோசிச்சுப்பாங்க இத்தனை கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்ஸ் வந்துருக்கும். இப்படியானவங்களுக்கு தான் உதவி செய்யணும், இந்த அண்ணாவுக்கு தான் உதவி செய்யணும், நாங்கள் வரவேற்கிறோம் கிருஷ்ணாண்டு. அதே விஷயம் இன்றைக்கு மாறப்போது. நீங்கள் இப்படி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு உங்களோட உடலில் வேதனை இருக்குது, நான் அதை உணர்றேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களோட இதே வந்து பிரட்டி போட போகுது. சரி, உங்களில் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரப்போகுது மக்கள் மத்தியில். சரிதானே? அதால் தான் நானும் வந்துட்டு இப்போ நான் கஷ்டப்படுத்தாமல் கதைக்கிறேன். அவ்வளோங்க தான். இப்போ நீங்கள் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கன்னும் போது வந்து இப்போ அதுக்கு கூட ஒரு சின்ன செலவழித்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரையில். அண்ட் வந்து இப்போ நீங்கள் கேட்குற உதவி விஷயம் சரியான ஒரு பிள்ளையான விஷயம் என்னென்றால் 8 வயசு பொம்பளை பிள்ளைக்கான ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு வீடு ஒன்று வேணும்னு சொல்லி நீங்கள் இப்போ கேட்க முடியாது. இப்போ சாதாரணமாக வந்து இப்போ எங்கள்கிட்ட கவிதாசை கவிதாசை பாருங்கள், கவிதாசன் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய பிரச்சனை. ஆனாலும் நான் கூட அவனுக்கு என்ன சொன்னான், எனக்கு இப்போ 24 வயசுடா, தங்கச்சிக்கு 14 வயசுடா, இன்னும் காலம் கிடக்கு, நாங்கள் இருக்கோம் என்று ஒரு நம்பிக்கை தானே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களோட தம்பிக்கு வந்து 15 வயசுன்னு சொன்னால் அவர் ஒரு மனசு வச்சா செய்யலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்போ அவரை உங்களோட மகள் பிழைச்சிட்டான்னு சொன்னால் நீங்கள் அவரை வடிவாக சொல்லி வளர்ப்பிச்சு செய்யலாம் தானே. இப்போ நம்மளாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு தந்துட்டு தான் வந்துடுறாங்க. இப்போ கூட உங்களோட ஊரில் டச்சில் உறவுகள் இருக்கிறாங்க தானே. அப்போ அந்த உறவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்ன செய்வோம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் வந்து பொய்யா ஓகே, நான் வந்து பர்டிகுலருக்கு வந்தோடனே வந்து 4 அத்திவாரத்தை போடுவோம், அந்த காணிக்கு ஒரு வீட்டை கட்டுவோம்னு சொல்லி என்னால் அனுப்ப முடியாதானே. அப்படி செய்யலை. அங்கேருந்து முடிவு வந்தால் தான் செய்யலை. நாங்கள் இல்லை அங்கேருந்து முடிவு வரும்போதும் இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு மேலிடம் ஒன்று இருக்குது, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ரெக்யூஸ் பண்ணுறோம், அங்கேருந்து பதில் வரும்போது அது கிடைக்கப்பெறுமா இல்லையான்றது இங்கே இந்த உள்ள சப் ஆஃபீஸுக்கு தெரியும். அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம், நாங்கள் எங்கட மட்டத்திலே வச்சு சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோமே. இது வந்து நாங்கள் அங்கே அனுப்பவே இயலாதம், அனுப்பியும் உங்களுக்கு பதில் வராது, வேணா அவங்களுக்கு தான் செய்ய வேண்டும், விளங்குதா? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் செய்யலாம். இப்போ கூட நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி விட்டாலோ இல்லாட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணி விட்டாலோ சனம் வந்து என்ன கதைக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஏன் கிருஷ்ணன் உங்களுக்கு கொடுக்குறக்கு வேறு ஆக்களே கிடைக்கலையா கமெண்ட் திரும்ப வந்து அண்ட் வந்துட்டு நீங்கள் எங்களோட எல்லா வீடியோவுமே பார்க்குற ஒரு ஆளாக இருந்தோண்டு நீங்களே ஏன் திருப்பி எங்களோட வீடு தேடி வாருங்க வந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், வந்து நீங்கள் வந்து பிரிப்பேன். நீங்கள் வந்தது உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை, அது ஓகே. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வந்தும் இப்போ உங்களுக்கு நாங்கள் மனச்சாட்சிப்படி ஒரு 10 லட்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், வேறு உறவுகள் உதவி செய்கிறாங்க தானே. அப்படி இருக்கக்குள்ள ஒன்றும் இல்லாமல் இப்போ தாசன் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் கிடைக்காம இவ்வளோ பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்கள் இது எது நியாயம் எது நீதின்றதை நீங்களே சொல்லுங்கள். அது நியாயம்னா நான் சொல்கிறேன். நான் இப்போ என்னென்னா அப்படியே நம்மளோட உயிர்கள் இந்த உபரஜங்களில் போனால் பின்னுக்கு இந்த பிள்ளைகள் சீரழியும் என்று சொன்னால் அந்த பார்க்குறவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லி தான் நான் இப்போ எங்களோட உறவுகளை நம்பி தான் நான் இங்கே வந்தேன். இப்படித்தானே என்ன இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் வந்து இப்போ கடற்கரைக்கிட்ட வீடு கட்டுறோம், வந்து எதிர்காலத்தில் வார வருஷம் சுனாமி அடித்தா இந்த வீடு அநியாயமாக போடுமேன்னு யோசித்து அவன் கட்ட மாட்டான். கடற்கரையில் நல்ல வியூவாக இருக்கும், ஒரு நேரம் நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஆக மாத்திரான்னு தான் யோசிச்சு அதை செய்வேன். அதாவது பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கணும், தவிர நீங்கள் நெகட்டிவாக வரணும் யோசிக்கக்கூடாது. இப்போ அவர் இப்போ 58 வயசு சொன்னிட்டே உங்களுக்கு 45 வயசு, நானே ஷொக் ஆகிட்டேன். நான் கேட்டிருந்தாலும் நான் மறந்துட்டேன். 45 வயசுன்றக்குள்ள இன்னும் உங்களுக்கு நிறைய காலம் இருக்குது. டேக் இட் ஈஸி. இந்த நவீன காலத்தில் அது ஈஸியாக செய்வாங்க. இன்னும் நீங்கள் நிறைய காலம் இருக்கலாம். சரி தானே? இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்துட்டு குளறுபடியாக நடந்தால் நாங்கள் ஒரு கதைக்கு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவோமேண்டா நீங்கள் எங்களோட ரிலேட்டடான ஆளாக இருந்ததால் அப்படி ஒரு நடக்காத விஷயத்தை குறித்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் திங்க் பண்ணாதீங்க. சரி தானே? என்ன இதை விட வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு கண்டா சத்தியமாக தெரியல. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் கதைக்காமல் இருக்கிறீங்க நிறைய நேரமா. இந்த இருக்கிற 3 பேருக்குமே வருத்தம் தான். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்கி தந்த மூட்டைகளாக நாங்கள் போய் கொண்டுறீங்க. ஒவ்வொரு மாதம் கிளீனிங் 3 பேரும் இந்த 2 காலுமே இது இஞ்சால பக்கம் 2 சல்ல பக்கம் குத்துறா
உங்க ஒரு இடம் பார்க்குறல ஆக சொல்கிறேன் கிட்னியில் யாருக்கு காலுமே இது 2 காலம் சாதாரணமாக நீங்கள் வந்து சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாரதூரமான வருத்தங்களோட எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒரு நேரம் சாப்பாடு கூட ஹாஸ்பிட்டல் ஆலையே வந்துட்டு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ கூட உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு மருமகன் வந்து உள்ளட்டுட்டார். அப்போ மருமகன் வந்து உள்ளட்டுட்டார்ன்ற போட்டு அவர் வந்துட்டு எந்த நேரம் வந்து இப்போ சும்மா இப்போ என்ன அந்த மகளையை வந்து நேசித்து கொண்டிருக்கல. இனி அவர் வந்து தண்டை ஒரு உங்களுக்கு ஒரு பிள்ளையாகத்தான் அவர் செயற்படணும். இனி வந்து அவர் உங்களுக்காண்டி கஷ்டப்படணும் மாமா கொண்டு அவர் பார்க்கணும். என்ன அவர் மருமகனை வந்துட்டாருன்னு நீங்கள் அவரை வச்சு கும்பிடல அது விளாங்குதான். இப்போ அவர் வந்து நீ உங்களை பார்க்கணும். ஏன் அவருக்காண்டி நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட கையேந்த வந்துட்டு போக முடியாது. அவரும் அப்படி விடக்கூடாது. என்ன யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இல்லை அவைய வந்து நமக்கு நம்மளை வந்து அவைய பார்க்க வேண்டிய எதுகளும் இல்லை. அவைய எடுத்த முடிவு அவைய நல்லா இருந்தா இல்லை நீங்கள் சொல்கிறது சரி அவை பார்க்கணுமெண்டு இல்லை. ஆனால் பார்க்கணுமெண்டு இல்லைன்னு நீங்கள் முழுமையாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா ஒரு 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 ஆம்பளை பெரிய ஒரு மூத்த ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு வர மருமகனும் கிட்டத்தட்ட அந்த வீட்டுன்ற மூத்த பிள்ளைக்கு சமனாகத்தான் அவர் வந்து இருக்கணும். சரி எவ்வளோங்கதா. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அப்படி சொல்லவும் முடியாது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்தாலன்னா இது நீங்கள் உங்களுக்கான பஸ் காசும் இருக்குது அண்ட் வந்து செலவுகளும் இருக்கிறதால நான் வந்து இதில் ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பினோம். அவரை கொஞ்சம் காசு நான் அதை உங்களுக்கு தந்து விடுறேன். நீங்கள் அதை கொண்டு போங்க. அட்லீஸ்ட் உங்களோட பஸ் செலவை மீடுபடுத்தி ஒரு கொஞ்சம் நாளைக்குனா நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாரும் அந்த அண்ணாண்ட நிலைமையை குறித்து நான் அவர் கொஞ்சம் காசு அனுப்பிவிடுறேன் கிருஷ்ணா, இதை அவருக்கு அனுப்பிவிடுங்க. அவர் ஆப்ரேட் பண்ணி வந்திருந்தாருண்டா அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னால் கொண்டா நான் உங்களுக்கு அதை செய்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சரி தானே. ஆனாலும் இந்த விஷயத்தை நான் ஷுவராக செஞ்சு தாரேன் இது செஞ்சு தாரேன்னு நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். சரி தானே. கவிதாஸ் இந்த நம்பரோ காடி இங்கே உங்களோட ஃபோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். +39 380 இல்லையா ஒரு அந்த நம்பரை சேவ் பண்ணி போட்டாங்க. அந்த அக்காட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அந்த அக்காட்ட காசு நாங்கள் இவர் கொடுத்து விடுவோம் வந்துட்டு சந்தோஷமாக கொண்டு போகட்டும். என்னென்றால் இதுதான் பிரச்சனை. இப்போ கூட அந்த அக்கா கால் பண்ணி கேட்ட வேலை இருக்கா இப்போ ரீசெண்டாக என்ன எதுவும் அப்டேட் இருக்குதான்ட்டு ஒருக்கா நான் கால் பண்ணி கதைப்பேன். தயவுசெய்து இந்த வீடியோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் வந்து வீடு தேடி வராதிங்க. அதுலேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ண நீங்கள் வந்தால் அது இன்னும் என்னே பேச மாட்டாங்க. ஹலோ வணக்கம் அக்கா, நான் கிருஷ்ணா அழைக்கிறேன். நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு நமக்கு காசு கொஞ்சம் அனுப்பி நீங்கள் ஹெல்ப் கண்டு அப்போ அதை கொடுத்த அப்புறம் இல்லைங்க அனுப்ப சொன்ன நீங்கள் என்னென்றால் இங்கே பட்டிக்குளோலேருந்து ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் ஒரு மகளும் வந்தவை எங்களோட வீட்டை நாங்கள் வீட்டை வச்சு வீடியோ செய்கிறது இல்லைன்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் சொன்ன நாங்கள் இப்போ வாரதும் இல்லை. இப்போ என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வைக்க நாங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் கொண்டு செஞ்ச நாங்கள் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னும் செஞ்ச நாங்கள் செஞ்ச நாங்கள். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அண்ணாண்ட உடல்நிலைமை கொஞ்சம் வீக்காக போச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். அவர் வந்து இளமால் தான் 45 வயசு தான் இல்லையாண்டில் அவர் வந்து இப்போ எங்களோட நாட்டுக்காண்டி போராடின ஒரு முன்னாள் போராளியும் கூட. உடம்பு ஃபுல்லாக காயங்களோட நிறைய பிரச்சனையோட வாழ்ந்து அவருக்கான பெரிய ஒரு ஹெல்ப் நாங்கள் செஞ்சு கொடுத்தனாங்க. இப்போ அவர்கிட்ட உடல் உபாத காரணமாக கொஞ்சம் இயலாத தன்மையில் வந்திருக்கிறார். வந்து பெரிய ஒரு உதவியை நாடி எங்கள்கிட்ட வந்திருக்கிறார். அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணின அடிப்படையில் வந்து நாங்கள் திருப்பியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறன்றது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். இருந்தாலும் நீங்கள் பட்டிக்குளோலேருந்து 400 கிலோமீட்டர் தூரம் இந்த யூரினுக்கு வந்துட்டு பைப் வச்சிருக்கிறார் அண்ட் வந்துட்டு மகளையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் உண்மையாக வெறுங்கையோடு அனுப்ப முடியாது தானே. ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு மன கஷ்டத்தோடு ஒரு மன ஆறுதலை தேடித்தானே வந்திருப்பாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்போ நான் யோசிச்சேனாக்கா சரி அப்படின்னு சொன்னால் அக்காட்ட கேட்டுட்டு உங்களோட பெர்மிஷனோட வேணுமெண்டா அந்த காசை நாங்கள் இவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன சொல்லுறீங்களாக்கா? எனக்கு பிரச்சனை இல்லை கிருஷ்ணா, உங்களுக்கு ஓகேண்டா எனக்கும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஓகேன்னும் இல்லை ஓகே இல்லைன்னும் இல்லை. நான் பார்க்குறது ஒரே ஒரு விஷயம், இந்த யூரின் பைப் வச்சபடி வந்துட்டு பட்டிக்குளோவில் இருந்து வந்து சரியான சிரமப்பட்டு தான் வந்தவங்க. அண்ட் வந்து மனசில் கஷ்டத்தோடு வந்துட்டு இப்போயுமே ஒரு மேஜர் ஆப்ரேஷனோட வந்துட்டு ஃபேஸ் பண்ண வந்துட்டு இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு ஒரு 1 மில்லியன் ஹெல்ப் பண்ணாங்களாக்கா 1 இயருக்கு முன்னே. நீங்கள் பார்த்து நீங்களோ தெரியாது, முன்னாள் போராளி என்று பைக் எடுத்து கொடுத்து நாங்கள் வீட்டு உறுதி எல்லாம் மீட்டு கொடுத்து நாங்கள்
கணக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அப்போ இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால், இப்போ இவர் மறுபடியுமாக வந்ததால் இப்போ வீடு தேடி வந்தவரை நாங்கள் இப்போ எங்களுக்கு இது வேற பற்றி தெரியாதுன்றா வேறு விஷயம். வேற பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் ஹெல்ப்பும் பண்ணினாங்க. அப்போ வீடு தேடி வந்து ஒரு ஆம்பளையாக வந்துட்டு அவர் கண் கலங்குறார். என்னென்னு சொன்னால், ஆப்ரேஷனுக்கு போகும்போது தனக்கு எதுவும் நடந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறார். அப்படி கதைக்கிறாருன்றக்காண்டி இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டார் சின்ன பிள்ளையும் கூட்டிக் கொண்டு. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சிறிய ஒரு உதவி என்றாலும் கொடுத்து விடத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு அடித்தானே உங்களோட சம்மதத்தோடு உங்களோட காசை கொடுத்து விடுவோம்ண்டு. எனக்கு பிரச்சனை இல்லை, தான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை, நீங்கள் கொடுத்தா சரி. ஓகே, என்ன பேரில் அக்கா நீங்கள் அதை கொடுக்க சொன்னீங்க அக்கா? நான் மகன் பிறந்த நாள் மே மாதம் 17 போயிட்டு பிறந்த நாள் கண்டு மகன் பிறந்த நாள் கொடுக்க சொல்லி சொன்னேன். மற்ற கண்ணவற்ற ஓகே, மோசம் போயிட்டாரு. மே 17 மகன் பிறந்த நாளுக்கு மற்றது கணவற்ற நினைவு தினத்தை முன்னிட்டு கொடுக்க சொன்னீங்க. சரியாக்கா, அப்போ நான் அதை வேறு அண்ணாவுக்கு நான் கொடுத்து விட்றேன். அது இப்போ என்ன சொல்கிறேங்க, தேடி வந்திருக்கணுங்க, அவருக்கான ஒரு சரி ஒரு ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் வந்துட்டு உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னென்னு சொன்னாலக்கா, இப்போ அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே அவர்கிட்ட நிலைமை இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. சரி தானே? ஓகே, நான் நைட்டுக்கு வீடியோ போடுவேன்னு பாருங்க. ஓகேனாக்கா, தேங்க்யூ. ஓகே. ஸோ அக்காட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 595. கண்டிப்பாக அதை நான் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், சிறிய அமௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பாருங்க, கணவர் இல்லை, இறந்துட்டார். ஒரு பொம்பளையாக தான், அதுவும் இத்தாலின்றது வந்து நார்மலாக வருமானம் குறைஞ்ச நாடு. அப்படின்னு சொன்னால் இப்போ யூரோப்லேயே வந்து இந்த சம்பளம் குறைவுன்னு சொல்லுவாங்க இத்தாலியில். சரி தானே? அப்போ ஒரு கேர்ளாக வந்து வேலை செஞ்சு அதில் ஒரு சிறிய பகுதி அனுப்பியிருக்கா வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அதை நான் கேட்ட உடனே அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் கேட்டால் வேணும். என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு ஒரு மனச்சாட்சி ஒன்று வேணும்னு தானே கேட்குறதுக்கு. அதால் தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் குறைக்காதீங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் வேறு யார்கிட்டையும் தாராளமாக உதவி கேட்கலாம், எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நாங்கள் செஞ்சதை சொல்லி கேளுங்க, சரி தானே? அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து இந்த வீடியோ போட்ட மாதிரிக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண முன் வந்தாலும் நான் அதை உங்களுக்கு எடுத்து தருவேன். தெரியும் தான், நான் ஒரு நாளும் வர்றதை நான் உங்களுக்கு செய்யாமல் விட மாட்டேன். சரி தானே? அந்த அடிப்படையில் இந்த அக்காட காசு வந்து இப்போ உங்களுக்கு அந்த வந்த ஒரு ட்ராவலிங் கோஸ்ட் டைம் கவர் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் செலவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கவிதாஸ் ஒரு 30 தாங்க. சரி தானே? இந்த ஏதோ குறைக்காங்க. உண்மையிலே வந்து சில பேர் இதுக்கு கூட என்னைய வந்து பேசுவாங்களே, எனக்கு செஞ்சவங்களுக்கு வந்துட்டு செய்கிறீங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்காண்டி நான் அந்த பேச்சையும்பாங்க தயாராக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், மனுஷர் வந்து வாழ்கிறது கொஞ்ச காலம் தானே, விளங்குதா? நான் நன்மையான அடிப்படையில் நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். சரி தானேக்கா? இதை கொண்டு போங்க நீங்கள். நாங்கள் உங்களை கொண்டு இப்போ அதில் பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணிவிடுறோம். நீங்கள் டைமுக்கு போனால் தான் நீங்கள் பஸ் இருந்து போகலாம். லேட் ஆகினா நின்று போக உங்களுக்கு கஷ்டம். சரி தானே? நீங்கள் உங்கள் சார்பாக ஏதாச்சும் சொல்லணுமெண்டா சொல்லிவிடுங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட வீடு தேடி வந்ததுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட உதவி என்னால் செய்யலுமான்றது நான் ஷுவர் பண்ண மாட்டேன். கிடைச்சா நான் வந்துட்டு கொடுப்பேன். சரி தானே? ஏற்கனவே நடந்த விஷயம்ன்றதால. அண்ட் வந்து அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது கோடான கோடி புண்ணியத்தை தான் நான் சொல்ல வேணும். ஏன்னு சொன்னால், இப்போ அவர் பொம்பளையாக இருந்து உழைச்சி கொண்டு இந்த காசு எங்களுக்கு தந்து என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ பாருங்க, பார்த்து தம்மா. ஏன்னு சொன்னால், எனக்கு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. அதனால் எல்லோரும் உதவி செஞ்சதான் செய்யண்டு. நான் எவற்றையும் செய்யலைன்னு சொல்லலை, தம்பி செஞ்சேன்னு சொல்லித்தான் நான் சிலவற்றையும் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாம் என்னோடய கதைக்கிற முழு பேர்ட்டையும் தம்பி இவ்வளவு உதவி செஞ்ச என்று சொல்லித்தான் நான் இந்த எல்லாத்தையும் கதைச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ தேவைப்பட்டது, நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் கோடான கோடி நன்றியை நான் சொல்கிறேன். மற்ற என்னென்னு சொன்னான்னா, இன்னும் ஒரு விஷயம், நார்மலாக ஒரு கதைக்கு யோசிச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் தம்பி செஞ்சதை நான் மறைக்கலைன்னு சொல்கிறீங்க, அதை மறைக்கவுமே இல்லை. நாங்கள் வீடியோவை போட்டதால் ஒருவேளை அந்த வீட்டு உறுதியை நாங்கள் மீட்டு தராமட்டு இருந்தால் இன்றைக்கு உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த பைக்கை வந்து நான் எடுத்துறாங்கட்டு இருந்தால் அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த கடன் காசை வந்து நாங்கள் கொடுத்துருக்காட்டி உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருந்தா, சரி என்னென்று திருப்பியும் போய் கேட்குறது, நாங்கள் என்ன தான் நடந்தாலும் நாங்களே பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு மனநிலைமை மட்டும்தான் அவங்களோட வறுமையை தவிர
ஒரு நாளும் இப்படி வரணுமென்று நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்ததை நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். சரி தானே? என் சார்பாக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு நான் யார்கிட்டையும் பேச்சு வாங்கினாலும் அதை குறித்து நான் கவலைப்பட போகிறது இல்லை. காரணம் என்னென்னா நான் அந்த அக்காண்ட பெர்மிஷனோட நான் உங்களுக்கு தந்துருக்கிறேன். சரி தானே? என்னால் ஒரு 5000 வந்து உங்களுக்கு பஸ் காசு தந்து அனுப்பியிருக்கேலும் அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு போதாது. சரிதானே? இவ்வளோ தூரம் மினக்கட்டு வந்ததுக்கு அது வந்து போதாது. ஏன்னா பழமையாக வரவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் தான், இல்லையாண்டு இல்லை. இருந்தாலும் ஸ்பெஷலாக நீங்கள் வந்ததும் சந்தோஷம். எங்களோட உதவி பெற்ற ஒரு ஆளாக நீங்கள் நல்லா இருக்கணுமென்று ஆசைப்பட்டேன். நான் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் வருத்த நிலைமையால் கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டீங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட நிலைமையிலெல்லாம் நல்லா மாறும். ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நானுமே வந்துட்டு ப்ரே பண்ணுறேன். ஒன்றுக்கும் யோசிக்காமல் எடுக்கிறோமோ நாங்கள் உங்களை அதில் பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணி விடுறோம். போயிட்டு நீங்கள் மட்டக்களப்பு வரும்போது எப்போ வரீங்களோ அப்போ நீங்கள் பாருங்க, நான் இருக்கிற இடத்த வந்து பார்த்து. சரி, நான் சரி தானே அங்கே வந்து சொல்கிறேன். உண்மையாக நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்து நடக்கணுமென்னு சொல்லி நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் பயப்படுற மாதிரி நீங்கள் இப்போ ஆப்ரேஷனுக்கு போக போகிறேன், நாளைக்கு நான் வந்துட்டு இறந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் தான் வந்து செய்யணுமென்னு சொல்கிறீங்களோ. நான் எனக்கு அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நான் கிருஷ்ணா அந்த இடத்துல நிற்கும். சரி தானே? நீங்கள் அதை குறித்து பயப்படணும். சரி தானே? ரெண்டாவது வீடியோவில் 2 முகத்திரம் சொல்லினேன், 2வது சொல்லியிருக்கீங்க. மற்றது அப்படி ஒன்று நடக்காது. ஆனால் நான் சொன்னால் செய்வேன், செய்கிறதான் நான் சொல்லுவேன். அப்படி ஒன்று நடந்தால் யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் அந்த இடத்துல நின்று என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தருவேன். அது உங்களுக்கு தெரியாது, வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளும் அப்படி இல்லை, நீங்கள் இன்னும் 100 வருஷம் வாழுவீங்க. சரி தானே? ஓகே, நான் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பஸ் வந்துட்டு சரியா வாரம் போயிட்டேன். சரி, ஓகே, பாய் பாய். சரி, ஓகே, சரியா பாய் பாய். இருக்கு ஜாதி. ஓகே.